சண்டே மார்னிங் காலையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த மயிலெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. மழை நல்லா நைட்டு இடி மின்னலோட நல்லா இதா இருந்துச்சு. அன்னைக்கு மழை பெஞ்ச அன்னைக்கு காலையில இது மாடியில வந்து எல்லாம் உட்காந்துருந்துச்சு. 4 மயில் போல அழகா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வழக்கம் போல குக்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு டிப்ஸோட வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வாழைக்காய் சீவும்போது தோல் எடுப்போம் இல்லையா? அப்பங்க நம்ம கையில பிசுபிசுப்பாவே இருக்கும். எப்பவுமே அது வந்து கை கழுவுனாலும் சோப் போட்டு கழுவுனாலும் போகாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வாழைக்காக்கு தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து ஒரு 2 ட்ராப் போல் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து 2 கையிலையுமே நல்லா கசக்கி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காக்கு தோல் எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிசுபிசுப்பு அவ்வளவா நம்ம கையில் ஒட்டாது. அதேமாரி ஒட்டிருச்சுன்னா அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை கையால் எடுத்தாலே மூவ் ஆகிடும். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காது. ஸோ இது நான் இதான் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாழைக்காய் தோல் எடுத்ததுக்கப்புறம் அரிசி களைஞ்ச கழனியில் சித்த நேரம் போட்டுட்டு எடுத்திங்கன்னா சுத்தமாக அந்த பிசுபிசுப்பு இருக்காது. ஸோ இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழைக்காய் பொரிச்சு அன்றைக்கி பீட்ரூட் பொரிச்சுட்டு புளிக்கறி தான் செஞ்சுருந்தோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் போட்டு. ஸோ எப்போவுமே வந்து குக்கிங், கிச்சன் இப்படியே இருந்துட்டு இந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேஸ்ட்டாக போகுது. எப்போ பார்த்தாலும் அடுப்படியிலேயே நிற்கிற மாதிரியே இருக்குது. ஸோ என் பிள்ளையுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். இந்த லீவில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போல வரல. இப்படியே அடுப்பாங்கரையிலே சுற்றிட்டு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்கிறியன்ட்டு என்னன்னு தெரில. எனக்கு இந்த வருஷம் லீவ் வந்து டோட்டலாக வேஸ்ட்டாக ஒரு மாதிரியா கிச்சன்லேயே தான் போணுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா நிஹாலுக்காகவே வந்து வெளியில் கிளம்பணும். எங்கன்னாக்கா மூவி போகலாம் அப்படின்னு தான் கிளம்புனுச்சு. என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் ஃபேமிலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்க போகிறதே ஒரு டூருக்கு கிளம்புற மாதிரியா இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அடுப்படி அடுப்படின்னு இருந்துட்டு இந்த ஒரு மூவிக்கு கிளம்புனது பார்த்திங்கன்னா இன்னும் டூர் கிளம்புற மாதிரி காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னமோ ரெடியாகி கிளம்பணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நிஹால் ஆசைப்பட்ட மாதிரி அவன் மூவிக்கு போகணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காச்சும் என்னை கூப்பிட்டு போங்களேன்னு. ஸோ தம்பி ஊருக்கு வந்திருந்தப்போ எங்களை அழைச்சிட்டு போயிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது மூவி. ஆம். போய் கொஞ்ச நேரத்திலேயே ஆமா கரெக்ட்டா நாங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிஹாலுக்கு ரொம்பவே குஷியாயிடுச்சு. சம்மர்ல எங்கேயுமே கூட்டு போல. இதுக்காச்சும் கூப்பிட்டு இருந்தீங்களே, இதுக்கப்புறம் என்ன ஸ்கூல் தான் இன்னும் கொஞ்சம் நாளையில ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைக்காக தான் நாங்களும் கிளம்பி வந்துச்சு. என்ன ரொம்ப நாளாச்சு நம்ம சேனல்ல கன்டினியூவா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூவிலாம் வந்து ரொம்பவே வருஷக்கணக்கா ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு மூவிக்கு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கேட்டான். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, மூவி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த சண்டே வந்து இப்போ தான் உருப்படியா ஏதோ இதான மாரி இருந்தது. எப்போவுமே நம்மளுக்கு கிச்சன்லேயே இருந்துட்டு இருந்தா நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், ரிலாக்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாரி சண்டே வந்து எனக்கு அந்த மாரி தான் டே முடிஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. மூவி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நல்ல வேளையா அந்த சமயம் மழை வராம இருந்தது. என்னடா ரொம்ப இருட்டா மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. மாட்டிக்குவோமோன்னு நெனச்சுட்டு அவசர அவசரமா வீட்டுக்குமே வந்தாச்சு. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.